Hello guys, welcome to DSK Tamil YouTube channel. In this video, we will talk about IPL 2025 action mock action set 1 and set 2 முடிஞ்சிருக்கு. அந்த round 1 round 2 ல வந்து மொத்தம் 10 players ஓட இருக்காங்க. அந்த 10 playerல வந்து highest bid of history நடந்திருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பாப்போம். எல்லாமே நல்ல பிக்கா இல்ல பேட் பிக்கான்றத பத்தி பாப்போம். இவ்வளவு வரைக்கும் வர்த்தா இந்த பிளேயர்ன்றத பத்தியும் பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்துக்கிட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, IPL 2025 action வந்து வேற லெவல்ல நடப்பிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து வேற லெவல்ல செட் செகண்ட் செட் முடிஞ்சிருக்கு. எதிர்பார்ப்புங்கன்றது இது நடந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்திருப்போம். ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செட் 1ல வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து வந்தாப்ல ஆக்ஷனுக்கு வந்து 18 கோடி வந்து பஞ்சாப் சோல்ட் பண்ணாங்க. பஞ்சாப் வந்து ஆர்டிஎம் பண்ணாங்க. இதுக்கு வந்து நீங்க ஃபஸ்ட்டே வந்து ஆர்டிஎம் பண்ணியிருக்கலாம் பஞ்சாப். இதுக்கு வந்து ஆக்ஷன் வந்து கம்மியாக எடுக்கலாம்னு பார்த்தீங்க. ஆனால் இங்கே ரைட் டு மேட்ச் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எதிரணி வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணலாம். அந்த ஹைக்கில் வந்து 15 கோடி போனார். அதே மாதிரி பஞ்சாப் எடுத்துட்டாங்க. நல்ல பவுலர் தான். இவர் எதுக்கு ரீட்டைன் பண்ணலன்றதே டவுட்டாக இருந்துச்சு. இந்த 18 கோடிக்கு நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸில் ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்ஷனில் வந்து விடாம விட்டீங்களே. ஏன்னா விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி மிஸ்ஸாக இருந்திருப்பேன். ஏன்னா பஞ்சாப்க்கு 18 கோடி ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். நம்ம ஹர்ஷ்தீப் சிங் வந்து 18 கோடி பஞ்சாப் எடுத்தது ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். ஃபஸ்ட்டு அவர் தான் வந்தார். ஃபஸ்ட்டு வேறு லெவலில் போணுச்சு. அந்த ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி அவங்க ஹைக் பண்ணாங்க. அதே மாதிரி ஹைக் பண்ணி பஞ்சாப்க்கு ஹர்ஷ்தீப் சிங் சோல்ட் அவுட் ஆனார். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. இது நல்ல பிக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது குட் பிக் தான். ஏன்னா ஒரு இந்தியாவோட மெயின் பவுலராக இருந்திருக்காருங்க. அதனால் இப்போவும் இருந்துட்டு இருக்காரு. அதனால் இவரை மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும் பஞ்சாப். இது ஒரு நல்ல பிக் தான். அடுத்ததாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் எதிர்பாருங்கன்றது இது பேருக்கு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கேகேஆர் வந்து ஒரு வின்னிங் கேப்டனை வந்து ரிட்டைன் பண்ணாமல் வெளியே விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஏற்கனவே டெல்லியில் இருக்கும்போது நல்லா பண்ணி ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போயிருந்தார். அதே மாதிரி ரிக்கி பாண்டிங் தான் அப்போ டெல்லியில் வந்து கோச்சாக இருந்தார். இப்போது பஞ்சாப் கோச்சாக இருக்காரு. அதனால் ரிக்கி பாண்டிங்க்கும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பாண்டிங். அந்த பாண்டிங்கில் வந்து பஞ்சாப் டீமோட கோச் இப்போ வந்து ரிக்கி பாண்டிங். அதனால் அந்த ஒரு பாண்டிங்கை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எவ்வளோ கோடி கொடுத்தா நான் எடுக்க போகிறேன், ஃபுல் ப்ளே பண்ண போகிறேன்ற ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 26.75 கோடிக்கு வந்து பஞ்சாப் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு கேப்டனாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட்டு பை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார்ம் வந்து நம்ம சொல்லலாம், குறை சொல்லலாம், இப்போ அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனால் அவரோட கேப்டன்ஷிப் மைண்ட் வந்து எப்பயுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு கேப்டன்ஷிப் மைண்ட். அதனால் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒர்த்தியான ஒரு ப்ரைஸ் தான். அது வந்து சந்தேகம் கிடையாது. அவர் வந்து இந்த ப்ரைஸ்க்கு போனது ஒர்த்து தான். ஆனால் வந்து ஒரு 2-3 கோடி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் ஆனால் கேப்டன்சிக்கு பஞ்சாப் வந்து தேவை தான். எவ்வளோ கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இருந்தாலும் இது ஒர்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேப்டன்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு. சரி அதுலேருந்து சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக வந்து ரிசர்வ் பண்ணிட்டுக்கு போகலாம். ரிசர்வ் பண்ணிட்டு சொல்லிக்கிற மாதிரி போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி தான் போனார். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது வந்து இவர் வந்து பஞ்சாப் டீம் எடுப்பாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பஞ்சாப் டீம் எடுக்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏற்கனவே டெல்லி கோச்சாக வந்து ரிக்கி பாண்டிங் இருந்தார். ரிக்கி பாண்டிங் அப்போது பண்ணிட்டு கேப்டன் இருந்தார். அப்போயே இவங்க 2 பேத்துக்கும் ஒத்து போடலன்ற தெரிய வந்துச்சு. ஆனால் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ரிக்கி பாண்டிங் ஒத்து போச்சு. அந்த ஒத்து போனதில் இவங்க நம்ம பண்ணிட்டு எடுக்கவே போகிறதில்லன்ற முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம தெரிஞ்சு ஆக்ஷன் பார்க்கும்போது தெரிஞ்சு, நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஃபுல் அவுட் போகும்போதே தெரிஞ்சு பண்ணிட்டு எடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் வந்து இது அவுட் ஆஃப் பாக்ஸாக வந்து லக்னோ தான். யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க லக்னோ எடுக்க போகிறாங்கன்னு. பட் ஆனால் லக்னோ வந்து எடுத்தாங்க. அது எவ்வளோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல் ஹையஸ்ட் பிட்டு 27 கோடிக்கு. லக்னோ பேசாமல் இந்த 20 கோடியில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம மொட்டை பாஸ் டிசி ஓனர் இருக்கா இல்லையா, அவர் தான் ஆனால் ஆர்டிஎம் எடுக்கிறேன்ட்டு எடுத்து அவங்க வந்து ஒரு 27 அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹையஸ்ட் ப்ரைஸ் நம்ம பிளேயர் தான் இருக்கணும் அப்படின்னு 27 கோடி போட்டு எடுத்தாங்க. ஏன்னா போன வாட்டி கேகேஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹையஸ்ட் பிளேயர் வந்து கப்படிச்சாங்க. அதே மாதிரி லக்னோ அடிக்கலான்ற ஒரு நப்பாசில் எடுத்தாங்களா இல்லை ஒரு கெத்துக்காக எடுத்தாங்கன்னு தெரியல. 27 கோடின்னு சொல்லிட்டாங்க. 20 கோடிக்கு இருந்தார். அதுலேருந்து ஒரு 23-24 போயிருந்தாலே வந்து டெல்லி எடுத்துக்க மாட்டாங்க. டெல்லி எதுக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகப்படுத்தி விடுவோம், நமக்கு அவனுக்கு தேவை கிடையாதுன்றதுல ஒரு மைண்ட் செட்டில் தான் எடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க ரீட்டைன் பண்ணாமல் இருக்க போகிறாங்க. அதனால் வந்து டெல்லி வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ப்ரைஸ் ஹைக் பண்ணுன்ற ஒரு பிளானிங் எடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் ஹைக்காச்சு. லக்னோ வந்து 27 கோடிக்கு எடுத்தாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு ஒருத்து தான் 27 கோடிக்கு ஒர்த்து இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியும் 27 கோடி ஒருத்தாங்க. ஒரு 2-3 கோடி எக்ஸ்ட்ரா தான் நினைக்கிறேன். பட் ஆனால் 27 கோடி ஒருத்து தான் ரிசர்வ். ஓகே அடுத்ததான் வந்து பண்ணிட்ட பார்த்துட்டோம், ஐயர் பார்த்துட்டோம், ஹர்ஷ்தீப் சிங் பார்த்துட்டோம். அடுத்த பட்லர் அண்ட் ஸ்டார்க் இவங்க 2 பேருமே வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு பிக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு கம்மி ரேட்டுக்கு இவங்க 2 பற்றி எடுத்தது வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு. பட்லர் வந்து 15.75 கோடி, இன்னும் அதிகமாக போயிருக்கலாம், ஒரு 20 கோடி வரைக்கும் போயிருக்கலாம். பட் ஆனால் ஒரு 15 கோடிக்கு வந்து ஜிடி வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து சரியான ஒரு பிளேயர், வேறு லெவலில் அடிப்பார், எங்கே கொடுத்தாலுமே வேறு லெவலில் குழந்தை கொடுத்தாரு. ஒரு பெஸ்ட்டு பிக்குன்னு சொல்லலாம் ஜிடிக்கு. இந்த வாட்டி ஜிடியோட பிக்கிங்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பட்லர் எடுத்தது ஒரு செமையான ஒரு பிக். அடுத்த ஒரு ஸ்டார்க் தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நம்ம
ஒட்ட பாஸ் டெல்லி அவர் வந்து மாஸ்டர் சோக் பண்ணிட்டாரு. எப்படி பண்ட்டுக்கும் ஐயருக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்ணாரோ அதெல்லாம் ஹைக் பண்ணிட்டு இவர் வந்து பல்லேவாலா வந்து 11.75 கோடிக்கு வந்து ஸ்டார்க்கு எடுத்துட்டாப்புல. ஒரு மாஸ்டர் சோக் வந்து டெல்லி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஆக்ஷன்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அடுத்ததாக வந்து செட் 2க்கு போவோம். செட் 2ல் வந்து ஒரு பிரகாசமான ஒரு செட் 2ன்னே சொல்லணும். ஏன்னா வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி சகல் வந்து நிறைய ப்ரைஸுக்கு போயிருக்காரு, 18 கோடி போயிருக்காரு. ஆனால் வந்து நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் சகல் வந்து ஆர்சிபி எடுப்பாங்க, திருப்பி எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஆர்சிபி எடுக்கலை. ஆர்சிபி எடுக்காமல் பஞ்சாபுக்கு போயிருக்காப்புல. பஞ்சாப் இந்த ஆக்ஷனில் வந்து வேறு லெவலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு செய்யர் எடுத்தாங்க, அடுத்து வந்து சகல் எடுத்தாங்க, ஹர்ஷ்தீப் சிங். மூணுமே வந்து ஒரு சீல்டான ஒரு பொசிஷன். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வருஷமாச்சு பிளேயர் செலக்ட் ஆகிறாங்களா போகிறாங்களான்றதை பற்றி பார்ப்போம். ஒரு நல்ல பிக்குன்னு சொல்லலாம். சகல் வந்து 18 கோடிக்கு எடுத்தது. ஓகே, அடுத்தது வந்து கேஎல் ராகுல். எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து ஸ்டீல்னே சொல்லலாம். ஏன்னா வந்து டெல்லி ஒன்று வந்து இதுவும் ஒரு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஐயரையும் பண்ணிட்டு அதிக ப்ரைஸ்க்கு வாங்க வச்சாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து ஸ்டார்க்கையும் கேஎல் ராகுலையும் ஸ்டீல் பெஸ்ட்டு பையா வந்து கம்மி ப்ரைஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. வெறும் 14 கோடி கேஎல் ராகுல் எடுத்திருக்காங்க. இது வந்து பெஸ்ட்டு ஸ்டீல் நான் சொல்லணும். ஏன்னா வந்து கேஎல் ராகுல்லாம் அதிக ப்ரைஸ்க்கு போக வேண்டியது. ஆனால் டெல்லியோட கேப்டனாக இருக்க சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டீல்னு நான் சொல்லுவேன் கேஎல் ராகுல். முக்கியமாக வந்து எல்லா பிளேயரோட கேஎல் ராகுல் ஸ்டீல் 14 கோடிக்கெலாம் அவர் எடுத்ததுலாம் வந்து ஒரு பிரகாசமான ஒரு முடிவுன்னு சொல்லுவோம். அடுத்தா சிராஜ் ஜிடி ஒரு பெஸ்ட்டு பிக்குன்னு சொல்லலாம். ஏன் ஆர்சிபி ரீட்டைன் பண்ணல, ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணலன்னு தெரியல. ரீட்டைன் ஏன் பண்ணல ஃபஸ்ட்டு, ஏன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணல எதுவுமே எனக்கு தெரியல. 12.25 கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க ஜிடி. ஒரு பெஸ்ட்டு பிக்குன்னு சொல்லலாம். ஆர்சிபி என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியல, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. முகமது ஷமி 10 கோடிக்கு வந்து ஹைதராபாத் எடுத்திருக்காங்க. இது வந்து ஓகே ஒரு பெஸ்ட்டு பிக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகே, நல்லா போடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஆனால் வந்து ஸ்டீல் நான் சொல்ல மாட்டேன். இவருக்கு ஒரு 10 கோடி தான் ஒர்த்துன்னே சொல்லலாம். ஓகே, அடுத்த செட்டோட ஃபைனல் மில்லர் 7.5 மில்லர் 7.5 கோடிக்கு வந்து லக்னோ வந்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். மில்லர் ஒரு 10-12 போயிருக்கலாம். பட் ஆனால் 7 கோடிக்கு அவர் ஸ்டீல் பண்ணது வந்து ஒரு பெஸ்ட்டு பிக்னு சொல்லலாம். இந்த மாக்கி ஆக்ஷன் செட் 1 செட் 2ல் வந்து லக்னோவோட கேம் பிளே வந்து வேறு லெவல் இருந்துச்சு சொல்லலாம். ப்ரைஸ் அதிகம் வரைக்கும் போய் பண்ணிட்டியும் ரொம்ப கம்மியாக வந்து மில்லரையும் தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜிடியும் ஒரு நல்ல பிக்னே சொல்லலாம், நல்ல பிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெல்லியுமே ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு 2 பேர்த்த தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். கேஎல் மற்றும் ஸ்டார்க் 2 பேர்த்த வந்து வேறு லெவலில் தூக்கியிருக்காங்க. இங்கிட்ட வந்து பஞ்சாப் வந்து ஒரு நல்ல பிக்னே சொல்லலாம். சகல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயரை வந்து அவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார் வெயிட் பண்ணி சொல்கிறேன், ஹர்ஷ்தீப் சிங் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிக் வந்து பஞ்சாப் எடுத்திருக்கு. இந்த ஆக்ஷன் மாக்கி ஆக்ஷன் 1-2ல் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்த எல்லாருமே கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் ஆர்சிபி மட்டும் ஒருத்தர் கூட எடுக்கல. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தடுத்து அவங்க ஒரு பிக் நல்ல பிக்காக இருக்குமாறது பொறுத்து பார்ப்போம். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப திணறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா சகலும் எடுக்கல, ஏன்டா கேஎல் ராகுல் எடுக்கல, ஏன்டா சிராஜ் எடுக்கலன்னு உங்களோட ஆதங்கம் புரியுது. அவங்க வந்து வேறு ஏதோ பிளான் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் 10 கோடிக்கு எடுத்துகிட்டு ஒரு பெஸ்ட் டீமை பில்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் ஒரு பெஸ்ட் ஹிட்டரை டார்கெட் பண்ணி போயிருக்காங்க. அதே மாதிரி கேப்டன் பிளேயர் இந்தியன் பிளேயர் ஒரு பெஸ்ட் ஹிட்டரை நோக்கி போயிருக்காங்கன்னு போகிறாங்கன்ற தோணுது. ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை நோக்கி போகாமல் ஒரு யங்ஸ்டர்ஸை நோக்கி போகாமல் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த வாட்டி அவங்க ஒரு புதிய முயற்சி கப்பை தூக்கி கொடுக்குமான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, மாக்கி ஆக்ஷன் செட் 1 and 2 இதாக நடந்திருக்கு. 10 பிளேயர்ஸோடு இருக்காங்க. அதுவும் ஹையஸ்ட் பிடி ஸ்டீலே போயிருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த 10 பிளேயரில் இது ஒர்த்தியான பிளேயர் நீங்கள் நினைக்கிறது மறக்காம பெஸ்ட்டு காணுங்க. எந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.